விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வா 2027 வேர்ல்டு கப் இவங்க விளையாடவே மாட்டாங்களா? பிசிசி அப்படி என்னப்பா இவங்களுக்கு ஒரு நிபந்தனையை நிபுதிச்சிருக்காங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா பிசிசி இவங்க 3 பேர்த்துக்கு இடையில என்னதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். விராட் கோலி, ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாடுவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ பிசிசி அவங்களுக்கு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. அப்படியே நிபந்தனை பார்க்கறதுக்கு முன்னாடி 2027 வரைக்கும் இவங்க விளையாடுவாங்க ப்ளஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அக்டோபர் மாதம் நடக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ODI மேட்சஸ்க்கு அப்புறம் இவங்க ஓய்வு பெற போகிறாங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. எதனால இப்படியெல்லாம் ஒரு பரவல் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பிசிசி ஒரே ஒரு நிபந்தனை தான் நம்பிச்சிருக்காங்க. அந்த நிபந்தனையை அந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா கடைபிடிச்சாங்கன்னா 2027 வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 பேரும் அந்த நிபந்தனையை ஃபாலோ பண்ணல அப்படின்னா 2027 விளையாடுறதுக்கு இவங்க வாய்ப்பே கம்மிங்க. எதனால் அப்படின்னு சொல்கிறேன், இந்தியாவும் இங்கிலாந்து விளையாண்டாங்களா, இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்களா, அதுக்கப்புறம் பல பிளேயர்னு சொல்ல முடியாது, பல ஜாம்பவான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு பெற வைங்க, அவருக்கு ரோஹித் சர்மா இருக்க கேப்டன்சியை பிடுங்கி நம்ம தலைவர் சுப்மன் கில் கிட்ட கொடுங்க அப்படின்ட்டு பல விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பிசிசியும் பார்த்தீங்கன்னா பல நிபந்தனைகளை அவங்க 2 பேர்த்து மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2027 வேர்ல்டு கப் வருது, அதுக்கு யங்ஸ்டரை தான் குரூம் பண்ணணும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படி வச்சு விளையாடுறது, ஏன்னா இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, இதுக்கு வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க ODI மேட்ச் மட்டும்தான் விளையாட போகிறாங்க. டெஸ்ட் மேட்சஸ்ஸு, T20 மேட்ச் விளையாட போகிறது கிடையாது. இவங்க ODI மேட்ச் மட்டும் தான் விளையாட போகிறாங்க. ODI மேட்சும் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருக்க போகிறது கிடையாது. எப்போயாவது ஒரு மேட்ச் மாதத்துக்கு மொத்தமாகவே 2027 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ODI மேட்ச்சு மொத்தம் 28 மேட்ச் தான் இருக்குது. அந்த மேட்சஸ் மட்டும் விளையாண்டுக்கிட்டு இவங்க எப்படி நல்ல ஃபார்மில் இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு நல்ல ஃபார்மில் இருக்குன்னா ரெகுலராக கிரிக்கெட்டை விளையாண்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஃபார்மில் இருக்க முடியும். அப்படி இவங்க நல்ல ஃபார்மில் இல்லை அப்படின்னா இவங்களால எப்படி 2027 வேர்ல்டு கப்பில் விளையாட முடியும்? இவங்க ஒரு சீனியர் பிளேயர், இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காண்டி இவங்களை 2027 வேர்ல்டு கப்பில் விளையாட வைக்க முடியாது. நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்டு கப்பில் விளையாட வைக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனையை பிசிசி இவங்க 2 பேர்த்துக்கு வச்சுருக்காங்க. அப்படி என்ன ஒரு நிபந்தனைன்னு தான் நீங்கள் கேட்குறீங்களா? அதை சொல்லியா, அதை விட்டு போட்டு கண்ட கதைன்னு இழுத்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிசிசி பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவுக்கு ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு நிபந்தனை செட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடணுங்க, லோக்கல். அதாவது இப்போ டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாங்க, இப்போ ODI மேட்ச்சும் விளையாட மாட்டாங்க, T20 மேட்ச் விளையாட மாட்டாங்க, ODI மேட்ச் மட்டும் தான் விளையாட போகிறாங்க. அப்படின்னா நீங்கள் 2027 வேர்ல்டு கப் வரணும்னா விளையாடணும் அப்படின்னா நீங்கள் டொமஸ்டிக் மேட்சஸில் கிரிக்கெட் மேட்சஸ் நீங்கள் விளையாடணும். இந்தியாவில் விளையாடக்கூடிய உள்ளூர் கிரிக்கெட் மேட்சஸ் கோப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த டொமஸ்டிக் மேட்சஸில் நீங்கள் ப்ளே பண்ணி விளையாடணும். அப்போ தான் உங்களோட ஃபார்ம் நல்லா இருக்கும். அப்போ உங்களோட நல்ல ஃபார்ம் இருந்தால் மட்டும் அந்த டச்சு, ஃபிட்னஸ், ஃபார்ம் எல்லாம் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் 2027 வேர்ல்டு கப்பில் சூப்பரான ஒரு பங்களிப்பு கொடுக்க முடியும். நீங்கள் எப்போயாவது நடக்கக்கூடிய ODI மேட்சஸில் மட்டும் விளையாண்டு அது பெரிய லெவலில் ஃபார்ம் இல்லைனா உங்களை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த 2027 வேர்ல்டு கப் விளையாடனா இந்த மாதிரி அவங்க உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்கள வேர்ல்டு கப்புக்கு விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பதிலாக யங்ஸ்டரை அந்த இடத்துக்கு, அந்த பொசிஷனுக்கு செட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு இப்போலேருந்தே பிளேயரை செட் பண்ண ஆரம்பித்தா தான் பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் நல்ல ஒரு அருமையான டீமை இந்தியா செட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க 2 பேருமே இந்த நிபந்தனை ஏற்பாங்களா? இல்லை, ஆல்மோஸ்ட் டெஸ்ட்டில் ஓய்வு அறிவிச்சிட்டாங்க, T20லேயும் பார்த்திங்கன்னா ஓய்வு அறிவிச்சிட்டாங்க. இந்த நிபந்தனை ஏற்காமல் நாங்களும் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா எங்களோட ஓய்வு அறிவிக்கிறேன்ட்டு அவங்களோட ப்ரெஷரில் தாக்கு பிடிக்காமல் ஓய்வு அறிவிப்பாங்களான்னு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ப்ளஸ் இருந்தாலும் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பெரிய ஜாம்பவான்கள், ஒரு இந்தியாவுக்கு கிடச்ச தூண் மாதிரின்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் இந்தியாவுக்கு கிடச்ச ஒரு தூண். இவங்க 2 பேரும் இந்தியன் டீமில் இல்லாமல் இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக சீரீஸே லெவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்தியா அந்த இங்கிலாந்துக்கு எதிராக
சீரீஸே லோல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் இவங்களை ஓரங்கட்டுறாங்களோ அப்படிங்கிறது தோணுது. இவங்க இல்லை இந்தியாவை எப்படி ஆகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாமே இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. ஓடிஐ மேட்சஸில் இவங்களை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையை இவங்க 2 பேரும் மாட்டுவாங்கன்னு சும்மா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பிசிசிஐ போட்ட அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இந்திய உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாண்டு ப்ளஸ் அவங்களோட ஃபார்ம் ஃபிட்னஸ் எல்லாம் நிரூபித்து 2027 வேர்ல்டு கப்பில் விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓய்வு பெறக்கூடாதுங்க. அவங்க 2 பேரும் ஒரு லெஜெண்டு. அவங்க 2 பேருமே அந்த லெஜெண்டு 2027 நல்ல ஒரு வேர்ல்டு கப் அவங்க இந்திய டீமுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேர்வர் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஓய்வு பெற்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ப்ளஸ் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு லெஜெண்டு. அவங்க இருந்தே அவனுக்கு கண்டிப்பாக அவங்க நிறைய பங்களிப்பு இந்தியன் டீமுக்கு நிறைய அவங்களோட பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நிறைய சாதனைகளை எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி சாதனைகள்லாம் நம்ம வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ப்ளஸ் அதை என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்களோட 2 பேர்த்தோட பங்களிப்பு இந்தியன் டீமுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். ப்ளஸ் இதுக்கப்புறம் வருங்கால கிரிக்கெட்டையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவங்க இப்படி முடிவு எடுத்தாலும் இருந்தாலும் கடைசி இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேரை வர பக்காவாக ஃபினிஷிங்காக முடிச்சு கொடுக்கணும். இவங்களுக்கு தேவையான சென்டாப்பை அழகாக பண்ணி கொடுத்தா தான் இந்தியா இவங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல கடமைனே நான் வந்து சொல்வேன். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓய்வு பெறக்கூடாது. பெற்றாங்கன்னா இந்தியன் டீம் அவங்களுக்கு செய்கிற ஒரு கடமையை மிஸ் பண்ணுறாங்கன்னே நான் வந்து சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.